இன்று நாம் சென்னையின் இதயத்தில் கோடம்பாக்கத்துக்கு பிறகு மிக பிரசித்தி பெற்ற பக்தி ஸ்தலமான வடபழனி முருகன் ஆலயத்தின் வரலாற்றையும் அதில் மறைந்திருக்கும் தெய்வீக சுவடுகளையும் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். வாழ்க்கை போராட்டங்களில் துன்பம் அதிகமான நேரத்தில் சுவாமி எல்லாவற்றையும் சரி செய்வார் என்று மனதுக்குள் ஒரு நம்பிக்கை உருவாக்கும் ஆலயம்தான் இந்த வடபழனி முருகன் கோவில். இந்த வடபழனி முருகன் கோவிலின் வரலாறு தொடங்கியது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். இன்றைய கோவிலின் பிரம்மாண்டத்துக்கு முன்பு இந்த இடத்தில் இருந்தது ஒரு பணிவான முருக பக்தர் அருணகிரிநாதர் என்ற மிகச்சிறந்த சித்தர். அவர் தபஸ் செய்து மன அமைதியுடன் வாழ்ந்த இடம்தான் இந்த வடபழனி முருகன் கோவில். ஒரு காலத்தில் வாழ்க்கை சிரமங்களால் மனம் தளர்ந்திருந்த அவருக்கு முருகன் தரிசனம் கொடுத்ததாக சொல்லப்படும் ஒரு அதிசய வரலாறும் உள்ளது. அந்த தரிசனத்திற்கு பிறகு அருணகிரிநாதரின் தியானத்தில் முருகப்பெருமானின் திருமேனி நிகழ்காட்சி போல தென்பட்டதாக நம்பப்படுகிறது. அந்த ஆன்மீக அற்புதத்தை அனுபவிக்க மக்கள் அவரிடம் ஆசீர்வாதம் பெற வரத் தொடங்கினர். இந்த கோவில் எப்படி உருவானது என்பதை பற்றி பார்க்கலாம். அருணகிரிநாதரின் தியான இடம், பின்னர் ஒரு சிறிய குடிசை, முருகனுக்கான சன்னதி, இன்று நாம் காணும் பெரும் புனித ஆலயம் என வளர்ந்து வந்தது. சுமார் 125 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முறையாக இந்த கோவில் கட்டப்பட்டது. அதற்கு பிறகே பக்தர்கள் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்தது. திருமணம், குழந்தை பிறப்பு, வேலை சிரமம், வாழ்க்கை பிரச்சனை என்று எதற்காக வேண்டுமானாலும் அருள் கொடுக்கின்ற கடவுள்தான் இந்த வடபழனி முருகன் என்று நம்பி மக்கள் இன்றும் பெருமளவு இங்கு வந்த வண்ணம் உள்ளனர். வடபழனி முருகனின் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், அவர் பேசாமல் மனதால் கேட்டு எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேற்றுவார் என நம்பப்படுகிறது. பல பக்தர்கள் சொல்வது, கோவிலின் முன்னுள்ள வேல் முன்பு பிரார்த்தனை செய்தால் நம்முடைய எந்த விருப்பமும் உடனே நிறைவேறுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். வேலை, கல்வி, திருமணம் போன்ற முக்கிய விஷயங்களுக்கு முருகனின் அனுக்கிரகம் முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய பிரார்த்தனை என்னவென்றாலும் அவர் உடனே நிறைவேற்றுவார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோவில் சென்னையில் இருப்பதால் திரைப்பட உலகத்திலும் இந்த ஆலயத்தை பற்றிய நம்பிக்கை மிகவும் அதிகமாகும். பல நடிகர்கள், நடிகைகள், இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள் படம் துவங்கும் முன்பும் முடிந்ததும் இங்கே வந்து முருகனுக்கு மாலை அணிவித்து நன்றி கூறுவதை வழக்கமாகவே கொண்டிருக்கின்றனர். முருகன் ஆசீர்வாதமின்றி எந்த படமும் வெற்றி பெறாது என்று பலர் நம்புகிறார்கள். இந்த கோவிலில் சிவன், விநாயகர், துர்க்கை, ஆஞ்சநேயர் முதலிய தெய்வங்களின் சன்னதிகளும் உள்ளன. இந்த வாக்கியங்களை இங்கு பல பக்தர்களிடையே சொல்லி கேட்கலாம். அதாவது, வேலை கிடைக்காமல் இருந்தேன், ஒரு முறை வந்தேன், கிடைத்துவிட்டது. குடும்ப பிரச்சனை இருந்தது, எல்லாவற்றையும் வடபழனி முருகர் சரி செய்து விட்டார். குழந்தை பருவம் இல்லை, சுவாமி கிட்டே வந்து வேண்டினேன்,
எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நிமிடம் மனதை அமைதிப்படுத்தி முருகனின் தரிசனத்தை நினைத்தாலே நம்பிக்கை பிறக்கும், தன்னம்பிக்கை வரும். அவரது அருள் நம்மை வாழ்வில் முன்னேற்றம். நீங்களும் ஒரு முறை வந்து வடபழனி ஆண்டவரை தரிசனம் செய்யுங்கள், உங்கள் வாழ்வில் பயன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் இது போல் டெம்பிள் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோலாம் வரும். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். திரும்ப ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.